அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். டெய்லிக்கு இட்லி தோசைக்கு மாற்றமாக நீங்கள் எந்த மாதிரி ஹெல்த்தாலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ சிம்பிளாக அது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாமா? இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. நல்ல பச்சைப்பயிறு நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நீங்கள் ஒரு நைஸான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பச்சை பயிர்கிட்ட அவ்வளோ சத்து இருக்குங்க. நீங்கள் அடிக்கடி இந்த பச்சை பயிரை சேர்த்துக்கிங்கன்னா முகம்லாம் உங்களுக்கு அவ்வளோ க்ளோவாக இருக்கும். பாருங்கள், அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். 1 கப்பு பச்சை பயிர் எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன். 1 கப்பு நான் ராகி மாவு எடுத்துருக்கேன். 1/2 கப்பு நெய்ஸாக 2 வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலையை கொஞ்சமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் கொடுத்துருங்க. பாருங்கள், ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. உங்களுக்கு போதுமான அளவுக்கு நம்ம தோசை எந்த அளவுக்கு ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து திரும்ப கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் துருவிய கேரட்டை சேர்த்துக்க போகிறேங்க. ஒரு மீடியமான சைஸ் கேரட் எடுத்து நான் துருவி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முருங்கைக்கீரை ஒரு கப் அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். தண்ணியில் நல்லா அலசிட்டு நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. நம்ம பச்சைப்பயிரும் அவ்வளவு சத்து இருக்குது. நம்ம ராகி மாவுலையும் இரும்பு சத்து, கால்சியம் சத்து இருக்குது. நம்ம கேரட்டும் நம்ம விட்டமின் எல்லாம் இருக்குது. முருங்கைக்கீரையிலையும் உங்களுக்கு இரும்பு சத்துலாம் நிறையவே இருக்குதுங்க. நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தான ரெசிபிலாம் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஒரு டின்னருக்கோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ இரும்பு தோசைக்கல்லை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு மட்டும் எடுத்து நம்ம தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி நீங்கள் லேசாக அப்படி மேலே தழவி விட்டுருங்க. ரொம்பவும் நமக்கு தோசை மாதிரி ரொம்ப முறுமுறுன்னு வர இருக்க முடியாது. 1 ஸ்பூன் இல்லாட்டி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் அது ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கருக விட்டுறாத, அப்படியே ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு திரும்ப 1 ஸ்பூன் நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ நீங்கள் சேர்த்து அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இதுக்கு இன்றைக்கி நான் பொட்டுக்கடலை, வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்ட ஒரு சட்னி ரெடி பண்ணியிருக்கேங்க. இது 2க்கும் காம்பினேஷன் அட்டகாசமாக இருந்தது. இந்த மாதிரி சட்னி ரெசிபிலாம் நான் நிறையவே நம்ம சேனலுக்கு ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி மீதமாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துட வேண்டியதுதாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் நான் நிறையவே செஞ்சு நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2வது தோசையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ அந்த பொட்டுக்கடலை சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? சூடாக சாப்பிடும்போது எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக நீங்கள் முறுமுறுன்னு நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.